உறவு. உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்த வீட்டு அடுப்புல உனக்காக பொங்குற பாயசம் இருக்குல்ல, அதுதான் உறவு. நீ காசு குடுத்து வாங்குறது வீடுதான். ஆனா உனக்காக கண்ணீர் விடுற 4 பேர் இருக்கிற இந்த இடம்தாண்டா சொந்தம். பாட்டியோட அந்த வார்த்தை வேலுவோட மனசுல அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நின்னுருச்சு. பணம் எப்ப வேணா சம்பாதிக்கலாம். ஆனா இந்த மாதிரி அன்பை எங்க போய் வாங்குறதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரியே வேலு ஒரு முடிவெடுத்தான். மறுநாள் காலையில ஊர்சனம் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க, நான் எங்கேயும் போகலை, இந்த ஊர்ல இருந்துதான் சம்பாதிக்க போறேன். என் சனத்துக்கு நல்லது செஞ்சு இந்த மண் வாசனையோடையே வாழறேன்னு சத்தமா சொன்னான். கருப்பாயி பாட்டியோட கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி மட்டும் அப்படியே வழிஞ்சு வந்துச்சு. அவங்க முகத்துல இருந்த சந்தோஷத்தை அளக்கவே முடியாது. அந்த செம்மண்மேடு கிராமம் சொந்தமும் பந்தமுமா அப்படியே செழிப்பா இருந்துச்சுப்பா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, காசு பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான சொந்தமும் அன்பும் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.